This video is sponsored by Bimot E-Commerce Private Limited. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனிக்காலத்தில் தோல் வறட்சி உடல் வறட்சி ஏற்படாமல் எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலையே இருக்க தேங்காய் எண்ணெயை வச்சு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம தொப்புள் பகுதிக்கு நைட்டில் வைக்கிறனால ஸ்கின் அலர்ஜி, எந்த ஸ்கின் அலர்ஜியும் இல்லாமல் இருக்குது. இதை சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது விளக்கெண்ணெயும் தொப்புள் பகுதிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கால் உள்ளங்கால் பாதம் இதுக்கெல்லாமே தடவிட்டு படுக்கலாம். இதனால் பாத வெடிப்பு இதெல்லாம் வராமல் பாதுகாத்துக்கலாம். தொப்புள் பகுதியில் வைக்கிறனால உடல் உஷ்ணம் கம்மியாகுது. நல்லெண்ணெயும் அப்படி தான். இந்த 3-4 எண்ணெயில் எதை வேணாலும் வைக்கலாம். நல்லெண்ணெய் உடல் உஷ்ணம் கம்மியாகுது. தொப்புள் பகுதியில் தலைப்பகுதிக்கு போகிற நரம்புகளும் கால் பகுதிக்கு போகிற நரம்புகளும் இருக்கிறனால தொப்புளுக்கு எண்ணெய் வைக்கும்போது உடம்பு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்குது. எந்த வலிகளும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி எண்ணெய் நைட்டில் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது நெய்யே வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம். வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா தொப்புள் பகுதிக்கும் உள்ளங்களுக்கும் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும்போது உள்ளங்காலுக்கு எண்ணெய் வைக்கிறது பார்த்திங்கன்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது. கண் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லா கேட்கும். நெய்யை உருக்கி யூஸ் பண்ணணும் ஆற வச்சு. இதே பார்த்திங்கன்னா இது தொப்புளுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் சாதம், இட்லி, தோசை எது நம்ம சாப்பிட்டோம்னாலும் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இது 3மே பனிக்காலத்தில் அதிகமாக சாதத்தில், இட்லி, தோசையில் இது மாதிரி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் நம்மளுக்கு வறண்டு போகாது. நல்லா க்ளோவாக இருக்கும். நம்மளுக்கு உடல் வறட்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. டெய்லியும் அட்லீஸ்ட் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயோ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று சாதத்துலேயோ குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் சரி, இட்லி சாம்பார்லேயோ இட்லிலேயோ எதில் ஊற்றி சாப்பிட்டோம்னாலும் பனிக்காலத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு வகையில் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு கம்மியாகும். பனிக்காலத்தில் தான் பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கும். வெளியே குளிர் எடுத்தாலும் உடல் சூடு உள்ளுக்குள்ளே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம உடம்பை உடல் வறட்சியிலேருந்தும் தோல் வறட்சியிலேருந்தும் பாதுகாத்துக்கலாம். தொப்புளை சுற்றி பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெயை வச்சு இது பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வச்சாலும் சரி, விளக்கெண்ணெய் வச்சாலும் சரி. அதையவே பாதத்துக்கு ஒரு 3 ட்ராப் அல்லது 4 ட்ராப் மட்டும் பாதத்துக்கு தடவிட்டு நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் பாதத்துக்கு தடவணும். நிறையெல்லாம் தடவக்கூடாது. லைட்டாக தடவிட்டு தூங்கினோம்னா நல்ல அருமையான தூக்கம் வரும். நீங்கள் வச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிங்கன்னாவே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணும் உங்களுக்கே. நல்ல தூக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.